எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களோ அதெல்லாம் அவளுக்கு துக்கத்தை கொடுக்கும். அவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறா கிருஷ்ணன் இல்லாமல். குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்திர கிரணமே என்னை எரிச்சுடுங்கிற. சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சுன்றதுக்காக சௌக்கியமா இருக்க முடியாது. சந்திரன்லையும் ஒண்ணுமில்லை, அக்னிலையும் ஒண்ணுமில்லை, பகவானுடைய கிருபையில தான். மந்தமாஸ்திதமோ உற்சாகமா இருக்கிற கிருஷ்ணன் பால லீலையிலெல்லாம் எவ்வளவு உற்சாகமா இருந்தார். இப்ப பார்த்தா டல் அடிச்சு உட்கார்ந்துருக்கார். பிரஹாக பிரேமபரோத்பிராந்தம் மாதவம். ராதா பிரேமையினால அப்படியே புத்தி கலங்கின மாதிரி இருக்காரா. ராதை விட்டு பிரிஞ்சு விரகத்தில் அவனை பார்த்த இந்த தோழி அந்த கிருஷ்ணன்ட்ட ராதையை பற்றி சொல்ற. கிருஷ்ணன்ட்ட ராதை எவ்வளவு தாபப்படுறாள் அப்படிங்கிற ராதா விரகன் சொல்றது 8வது அஷ்டபதி 9வது அஷ்டபதி. இந்த நிலையில தான் அழுது அழுது அந்த கண்ணீர் குளமாச்சு. நிந்ததி சந்தனோ இந்து கிரணோ அனோவிந்ததி வியாழ நிலைய மிளநேல கரள மீவ கலயதி மலய சமீரோ கிருஷ்ணாசா விரகே தவதி. மாதவ மனசிஜ விசிக பயாதீவ பாவனயா வயிலீனா கிருஷ்ணாசா விரகே. எப்படி இருக்கா ராதேன்னு 8வது அஷ்டபதியில் சொல்கிறோம். எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களோ அதெல்லாம் அவளுக்கு துக்கத்தை கொடுக்கும். நிந்ததி சந்தனம். சந்தனம் எல்லாருக்குமே பிடிக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அது பிடிக்கலையா அவளுக்கு. இந்து கிரணம் பௌர்ணமி நிலவு எல்லாருக்கும் பிடிக்கும், அவளுக்கு பிடிக்கல. அவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறா கிருஷ்ணன் இல்லாமல். பிரதிபதமிதமபி நிகததி. வார்த்தைக்கு வார்த்தை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன் பேரையே சொல்ற. உன்னையே சரணாகதி பண்ணினேனே, உன்னையே சரணாகதி பண்ணியிருக்கேனேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. தவ சரணே பதிதா. இப்படி உன்னையே நம்பி இருக்கிற என்ன நீ திரும்பி பார்க்காட்டா உன்னுடைய கடாட்சம் மாத்திரம் என் பேர்ல இல்லை. குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்திர கிரணமே என்னை எரிச்சுடுங்கிறார். त्वयि विमुखे मयि सपदि सुधानिधि अपि तनुते तनुदा. என்னோட சரீரத்தையே பொசிக்கிடும் சந்திர கிரணம். நீ பக்கத்தில் இருந்தாதான் சந்திரனையே ரசிக்க முடியும். அந்த கிரணமே குளிர்ச்சியா இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா பகவத் கிருபை இருந்தாதான் சௌக்கியமாக இருக்க முடியும். சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சுன்றதுக்காக சௌக்கியமாக இருக்க முடியாது. பகவத் கிருபை வேணும். ஆகாரம் சௌக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த ஆகாரமே எத்தனை பேருக்கு மரணத்தை கொடுத்துடுறது. நீங்கள் எல்லா வஸ்துவும் அப்படிதான். அந்த வஸ்துவில் ஒன்றுமே இல்லை, பகவானுடைய கிருபை இருந்தால் தான் அந்த சாதமே ஆரோக்கியத்தை கொடுக்கும், அந்த ஆகாரமே புஷ்டியை கொடுக்கும்.
அதை தான் இங்கே சொல்கிறா. உன்னுடைய கிருபை இல்லாட்டா சந்திரன் புசுக்குவான், உன்னுடைய கிருபை இருந்துடுத்துன்னா அக்னி ஜில்லுன்னு இருக்கும். ஆஞ்சநேய சுவாமி வாலில் தீ வச்ச பொழுது சீதையினுடைய ஆசீர்வாத பலம் ஹனுமாருக்கு எப்படி இருந்தது? சிசிரஸ்யேவ சம்பாதா, ஐஸ் கட்டியை வச்சு கட்டினா மாதிரி இருந்துதான் நெருப்பு. இப்போ இந்த ஐஸ்லேயும் ஒன்றும் இல்லை, சந்திரன்லேயும் ஒன்றும் இல்லை, அக்னிலையும் ஒன்றும் இல்லை, பகவானுடைய கிருபையில தான் இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.